ஓகே சும்மா இருக்கிறீங்களா? ஓகே என்ன சிரிப்பா இருக்கிறீங்களா? நான் விளங்கல. சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க யாருன்னு சொல்லத்தானே வேணும். நாங்க பிஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரில இருந்து வாரோம். இந்த எத்தனையாவது பர்த்டே? 23வது. ஓகே இன்றைக்கும் கூட 23வது பிறந்த நாளுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் கிஃப்ட்கள் சர்ப்ரைஸா கொடுத்துருக்காங்க. சோ யார் கொடுத்து விட்டுருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்க. அம்மாவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனா அம்மா கொடுத்து விடையில. தங்கச்சி. ஓகே அம்மா தங்கச்சி எங்க இருக்கிறாங்க? தலவாக்கலையில இருக்காங்களா? இல்ல மேபி அது வேறொரு சர்ப்ரைஸ் எல்லாம் பெறலாம். ஆனா இது அவங்க கொடுத்து விடையில, இது வேற யாரோ ஒருத்தங்க பர்டிகுலரா கொடுத்து விட சொல்லி சொன்னாங்க. உள்நாடுதான். இங்க இருந்தா வந்திருக்கு, யாழ்ப்பாணத்துல இருந்தா வந்திருக்கு. மேபி இருக்கலாமா? ஃப்ரெண்டாவும் இருக்கலாம். இவங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி வேற யாரும் இருக்கிறாங்க? சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேக் ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கி கொள்ளுவோமா? ஓகே ஓகே. எனக்கு கொடுத்து விட்டவங்க ஒன்று சொன்னாங்க, தயங்கு வேறான்னு சொல்றதுக்கு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஆளை கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா சில கனவேர் இருக்கிறதால இங்க அம்மா யார் லீக் பண்ணிட்டாங்க. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டுச்சு மேபி இல்ல, எனக்கு அவங்க அப்படித்தான் சொன்னாங்க. சொல்லிக்க அவங்க கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, பிரச்சனை இல்ல, நீங்க கொஞ்சம் ஆளை கதைச்சு கேட்டு கொடுங்க. அதான் பிரச்சனை, அதனாலதான் ஆள் தயங்குறேன், எனக்கு தெரியல. சரி ஓகே கெஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்க யார் கொடுத்து விட்டுருப்பாங்க. யாழ்ப்பாணத்துக்கு தான் இருக்கும். சரி எங்க படிக்கிறீங்க? ஸ்லிட்ல படிக்கிறீங்களா? கொழும்பு? ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களான்னு கேக்குறேன். கேர்ள்ஸ் தனியா இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் தனியா இருக்கீங்க. அதான் கேர்ள்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களான்னு கேக்குறேன். கேர்ள்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? உங்களோட கதைக்கிறே இல்லையா? இல்ல ஒருத்தங்க மட்டும் கதைப்பாங்களா? எப்படிங்க லவ் பண்றவங்க அப்படிங்க தானே வேணும். அது அவ லவ் பண்றாங்க, அவ காட்சி கொடுங்க. அவங்களுக்கு இல்ல, உங்களை லவ் பண்றவங்க வேற எவ்வளோ காட்சி பிரச்சனை இல்லையா? என்ன பண்ண மாட்டேங்குது, என்ன லவ் பண்ண மாட்டேங்க. சரி ஓகே சிம்பிளா ஒன்று சொல்லட்டா? மேபி இது ஒரு ப்ரப்போசலா இருந்தா என்ன செய்வீங்க? இருந்தா இல்ல இப்ப இது நார்மல் தானே, பிரச்சனை இல்ல, யாரும் ஓகே சொல்லுவாங்க. சோ அதால பிரச்சனை இல்ல. ஓகே அப்படின்றீங்களா? சரி ஓகே நானே சொல்லட்டா? சரி ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 பேர் சரி உங்களோட கெஸ்ஸிங்ல சொல்லுங்க. சோ அதுக்கு பிறகு நான் யார் தந்திருப்பாங்கன்னு சொல்றேன். சரி ஓகே ஸ்ரீலங்கா கேண்டு வைங்க வேணாம். எனக்கு வேணா கேர்ள் மாதிரி தான் தெரியுது, அதனாலதான் நான் சொல்றேன். கேர்ள் தான், பாய் இல்ல, கேர்ள் தான். அண்ணியா இருக்குமா? ஓகே அவங்க எங்க இருக்கிறாங்க? நுவரலியான்னு சொல்லியிருப்பீங்க. எனக்கு நுவரலியான்னு சொல்லலையே, எனக்கு தலவாக்கலைன்னு சொல்லலையே, எனக்கு படிக்கிற இடத்த என்ன சொல்லிச்சு? அண்ணி படிக்கிறாவா? எனக்கு அண்ணியோ இல்லாட்டி கண்ணியோன்னு எனக்கு தெரியல, யாருன்னு தெரியல. சரி ஓகே நீங்க ஒரு 3 பேரை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சரி ஃபர்ஸ்டா யார சொன்னீங்க? அம்மாவை சொன்னீங்க. ஓகே அம்மா கொடுத்து விடையில. செகண்டா யார் சொன்னீங்க? தங்கச்சி. ஓகே 2 பேரும் அங்க இருக்கிறாங்க, தலவாக்கலையில இருக்கிறாங்க. ஓகே நீங்க சொல்ற சரிதான். ஓகே கேர்ள் கொடுத்து விட்டுருக்காங்க, 2 பேரும் கேர்ள் தான், அதனால ஓகே கொடுத்து விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க இல்ல, அவங்க 2 பேரையும் கூட ஸ்பெஷலா யாரும் ஒருத்தங்க இருக்கிறாங்களே கேர்ள், யார் அவங்க? சரி 3வதா யார் சொன்னீங்க? இப்ப யார சொன்னீங்களே? அண்ணி சொன்னீங்களா? ஓகே அண்ணியும் சரிதான், கேர்ள் தான். ஆனா அந்த 3 கேர்ளுக்கையும் வரையிலையே, இது ஒரு வேறொரு கேர்ளு. என்ன கேர்ளா இருக்கலாம்? ஃபியூச்சர் கேர்ளா இல்லாட்டி பிரசன்ட் கேர்ளா இல்லாட்டி சில எக்ஸா இருக்குமா? பாஸ்ட் கேர்ளா இருக்குமா? இருக்கா? ஒண்ணு தெரியுது எல்லாம் தெரியும். நீங்க யோசிக்காதீங்க, உங்களுக்கு எல்லாம் சுடத்தோட நியூஸ் தான் சொல்றேன். ஓகே சரி ஓகே இந்த 3 பேரே சொன்னீங்க. ஓகே இந்த 3 பேருக்குள்ளேயா இருக்கும்?
ஓகே அப்ப நானே சொல்லட்டா? சரி ஒரு gift இருக்கு அதை பார்த்துட்டு சொல்லுவோம் இல்லாட்டி சொல்லிட்டு gift எல்லாத்தையும் பார்ப்போமா? எந்த விருப்பமா? எந்த விருப்பம்னா பீஸா யாரும் வந்திருக்காங்க அவரோட பீஸாவை எல்லாரும் கொடுத்து போட்டு நாங்க போக மாட்டோம் தோணுது. சொல்லிட்டு போகணும். அப்ப சரி ஓகே நானே சொல்லட்டா? ஓகே இன்றைக்கு தம்பிന്റെ 23வது பிறந்த நாள் தானே. இந்த 23வது பிறந்த நாளை நீங்க சிறப்பாக கொண்டாடணும். உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்களை கொடுத்து விட்டது யாருண்டா நீங்க சொன்ன 3 பேரும் இல்ல இன்னொரு கேர்ள் தான் கொடுத்து விட்டுருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிங்க. யாரா இருக்கும்? ஒரு கேர்ள்னு சொல்றேன். கேர்ள்னா அண்ணி அம்மா தங்கச்சி அக்கா எல்லாரையும் சொல்றியல். இன்னொரு ஆளை பர்டிகுலரா சொல்றியல் இல்ல. Who is that particular person? அப்பா அம்மா கொடுத்துட்டோ. சரி ஓகே இன்னும் மட்டும் சிம்பிளா சொல்லட்டா? ஓகே உண்மையாவே உங்களோட கிளாஸ்ல படிக்கிற யாரோ ஒரு கேர்ள் தான் கொடுத்து விட்டுருக்காங்க. நீங்க ஸ்லிட்லானே படிக்கிறீங்க ஓகே தானே? இந்த ரம்பாண்டு சொன்னீங்க அப்படிதான் அதானே இன்ஸ்டிடியூட் சரிதானே? ஓகே அப்ப எனக்கு வந்த தகவலின் படி அங்க படிக்கிற ஒரு கேர்ள் தான் தந்திருக்காங்க. பிரச்சனை இல்ல ஓகே எல்லாருக்கும் ஆசைதான் செட்டான ஆசைதான் எல்லாருக்கும் தெரியல யாரா இருக்கும் எனக்கு தெரியும் சொல்ல எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லிட்டீங்களா நான் சொல்லுவேன். தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். அப்ப யாரோ இருக்கிறாங்க. சரி ஓகே உங்களோட அங்க கேர்ள்ஸ் ஒரு தரம் க்ளோஸ் இல்ல அவ்வளவுக்கு இல்ல ஆனா க்ளோஸ் ஆயிருக்கிறாங்க தானே? க்ளோஸ் இல்ல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே? கதைச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சரி ஓகே நீங்க ஒரு கிளாஸுக்கு போறீங்க அந்த கிளாஸ்ல ஒரு கேர்ளோட கதைக்கிறீங்க அவங்கள 3rd நினைச்சு கொண்டா கதைப்பியல் ஃப்ரெண்ட் நினைச்சு கதைக்க மாட்டீங்களா? அப்ப உங்களோட கதைக்கிறா ஃப்ரெண்ட் நினைச்சு கதைக்கிறாரா இல்ல 3rd நினைச்சு கதைக்கிறாரா? ரெகுலர் கிளாஸ் அப்படிதான் நினைக்கிறாரா இல்ல விளங்கல என்ன விளங்கல பின்னுக்கு இருக்கிறதா பின்னுக்கு இருக்கிறதா அப்படி சரி நீங்க சொல்லணும். சரி கேர்ள்ஸ் சொல்றேன் நேம் தெரியும் தானே? நேம்ஸ் தெரியும் தானே? ஓகே க்ளோஸ் ஆன இல்லாட்டி ஓகே க்ளோஸ் இல்லையண்டே வையுங்க வேணா ஒரு 3rd தான் 3 பேர் நேம் சொல்லுங்க. கேர்ள்ஸ் நேம் வேற என்ன பாய்ஸ் நேம்? உங்களுக்கு பாய்ஸ் கொடுக்கல. சரி சொல்லுங்க என்ன சொல்லணும் ஆகும்? இப்ப நான் சிம்பிளா சொல்லட்டா ஒரு இதுவும் இல்ல. இப்ப ஏனண்டா இப்ப தந்து விட்டவங்க ஓகே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க ஓகேயா? சோ அது ஃப்ரெண்டோ என்னவாம் இருக்கலாம் ஓகேயா? அது எனக்கு தெரியல. அது உங்க 2 பேருக்கு தான் அது என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது தெரியும். நான் ஜஸ்ட் அவங்க தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் உங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அவ்வளவுதான். நான் ஒரு சப்ளையர் மாதிரி தான் நான் உங்களுக்கு ஓகேயா? சோ நீங்க யாரு ஓப்பனாவே சொல்லலாம். நேம் சொல்றதால ஒன்றும் பெற போறது இல்லையே. சரி நான் தான் லவ்வரா இருக்குமோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது லவ்வரா என்னவா இருக்குமான்னு. சோ நீங்க தான் சொல்லணும் யாருன்னு சொல்றது. ஒரு 3 பேர் உங்களுக்கு க்ளோஸா இருப்பாங்க தானே? நிரோஷா அக்கா. அக்கா சரி ஓகே நிரோஷா அக்கா சரி ஓகே. மஞ்சுளா தங்கச்சி அப்படி இருக்கா சொல்லுங்க தெரியல தெரியல அதான் சரி ஓகே 3 பேரை சொல்லுங்க அவன். சரி இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம். அவங்க பீஸா ஆர்டர் பண்ணி பீஸாவும் தந்திருக்காங்க ஓகேயா? இன்னொரு கிஃப்ட் இருக்கு. சரி ஓகே பாப்போமா? சரி பார்த்த பிரகாஜ் உங்களுக்கு சில க்ளூ தெரியுதா தெரியல ஓகேயா? சரி ஓகே இந்த கிஃப்டையும் பாருங்க. உடைச்சு பார்க்கலாம். இல்ல இல்ல அப்ப உடைக்க பார்க்கணும். உடைங்க உடைக்க உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை நீங்க உடைச்சு பார்க்கணும். நீங்க போய் உடைக்கிறதுல சொல்ல வேண்டாம். அத ஓபன் பண்ணுங்க வடிவா. ஒரு பயந்து அந்த ஓபன் பண்றாரு. கேர்ள் கொடுத்து விட்டா தானே எனக்கு விசிட்டிங் கார்டில் ஐ லவ் யூ எழுதிருக்கு. யோசிக்கிறதுல தப்பு இல்ல. ஓகே கவனம் கேக்குக்கு போகுது. சரி ஓகே உடுப்பு கொடுத்து விட்டு கிடாக்கு. ஓகே அப்படியே வைங்க அப்படியே இந்த பேக்க போட்டு வைங்க. கவனம் வைங்க அவன் ஓட்டுறது அவன் லவர் அவங்க தந்து விட்ட கிஃப்ட் கவனம் வைங்க. சரி தாங்க சரி இல்ல அப்படியா சரி ஓகே அப்படியே வச்சுக்கோங்க. சொல்ல வேணும் இல்லை சரி ஓகே சொல்லுங்க
யார் கொடுத்துட்டு இருப்பாங்க உடுப்பு சைஸ் தெரியற அளவுக்கு யாருக்கு தெரியும்? விளங்கல இப்ப சிம்பிளாவே இங்க இருக்கிற எல்லாரும் நார்மலா உங்களை பார்த்தா சரி ஓகே என்ன சைஸ் கணக்கா இருக்கும் நார்மலா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி தரலாம் தானே. இதுல ஒண்ணும் இல்ல என்ன இருந்தாலும் ஓகே இன்றைக்கு எப்படியும் தெரிய வர போகுது. சோ அதனால பிரச்சனையே இல்ல. விளங்கிச்சா? சரியா தெரியல சரியா தெரியல தான். அப்ப என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லலாம். சரி இல்ல அப்படி இல்ல. அப்ப என்ன சொல்லுங்க? அப்ப அவங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க, நீங்க அவங்களோட நேம் சொல்லல, அவங்க ஒரு பீஸா தந்துருக்காங்க, அதையும் கொடுத்து விட சொல்லி இருக்கிறாங்க. சுட சுட இருக்குது, எங்களுக்கு வர பசிக்குது, சொல்லலையா நாங்க கொண்டு போய் சாப்பிடுறோம். அதுக்காக தான் கேக்குறேன். சும்மா ஏதாவது 3 பேர் சொன்னாங்க. சும்மா இல்ல, சுமந்து இல்ல, ஒரு 3 பேர் உங்களுக்கு அங்கேயே 3 பேர் கதைப்பாங்களானே, சும்மாவாச்சும் கதைப்பாங்களானே. ஓகே அப்படி கதைக்கிற யாராச்சும் மைண்டுக்கு பக்கத்து தோன்ற ஒரு 3 பேர். சரி ஓகே. ஆனா எனக்கு கேர்ளான எனக்கு தந்து விட்டது வாய்ப்பில்லை ராஜான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ எனக்கு ஒரு மைண்டுக்கு ஓடி மாட்டிக்கினாரு ஒருத்தர் ஓடிக்கொண்டிருக்கு. யாரா இருக்கு? சரி ஓகே நானே சொல்லட்டா? ஓகே டைம் வர போகுது. உங்களுக்கு ஒரு கேக், ஒரு ட்ரெஸ் உண்டு, மற்ற பீஸா கொடுத்து விட சொல்லி இருக்காங்க. சோ அப்படி உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸா கொடுத்து விட்டது யாருண்டா என்னால சொல்லிடலாம். சரி எல்லாத்தையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா நாங்கள் நேம் சொல்லாம தந்துட்டு போட்டோம், அவங்களே கால் பண்ணி கதை கட்டுமா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதான் சொல்றேனே. சரி ஓகே ஒரு 3 பேர்ட்ட பேர் தான் நான் உங்களை சொல்றேன். அந்த 3 கேர்ள்ஸோட பேர் சொல்லுங்க. கேர்ள்ஸோட பேர் தெரியாதா? மேபி அந்த 3 பேருக்கு இருக்கலாம் இல்ல, அதனாலதான் நான் சொல்றேன். முதலாவது ஒரு அக்கான்னு சொன்னீங்க. ஓகே எனக்கு உண்மையாவே சீரியஸா சொல்றேன். அவங்க அக்காவோ தங்கச்சியோ ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ எனக்கு அது தெரியா. நானா தான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோன்னு சும்மா நான் ஒரு ப்ரெடிக்ட் கதைக்கிறேன் ஒழிய நீங்க சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. முதலாவது ஒரு நேம் சொன்னீங்க, ஒரு அக்காண்ட பேர் என்ன அக்கா? நிரோஷா அக்கா. ஓகே இன்னொரு செகண்ட் ஒரு நேம் சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது இது எப்படி சொல்லுங்க பிரச்சனை? இப்பதான் எனக்கு விளங்கிச்சுது. இந்த பிள்ளைன்ற பேரை சொன்னா அந்த பிள்ளை கோவிக்கும், அந்த பிள்ளைன்னு சொல்றேன் இந்த பிள்ளை. இதே பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 10 பேட்ட நேரம் சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மிக்கி ஓகே மிக்கி களைச்சு போட்டீங்களா? இல்ல தானே? ஓகே 10 பேட்ட நேரம் பண்ணாலும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நிக்கிறாங்களுக்கு கழிச்சு போட்டீங்களா? இல்ல தெரியத்தானே மகனும் 1.5 மணித்தியாலம் ஆனாலும் பாப்பி நம்ம பார்த்து கொண்டிருப்போம். நீங்க சொல்லத்தான் வேணும். ஓகே சௌமியா இந்த நேம் தான் நீங்க கேள்விப்பட்ட மாதிரி கிட்ட. யார் அவங்க? சொந்தக்காரரா? இல்ல சரி ஓகே. வேற நான் கிளாஸுக்கு என்ன சொல்றேன்? இல்ல அப்படியா? ஓகே சரி ஓகே. வேற மதுமிதா அக்கா. அப்படியா? அக்கா மதுமிதா அக்காவா? அதான் ரெக்கார்ட் ஆகுது. ஓகேயா? ஓகே ஒரு 3 பேர் சொல்லிருக்கீங்க. எனக்கு என்ன அந்த 3 பேருக்குள்ளதான் யாரோ இருக்கீனமோன்னு தோணுது. கண்டிப்பா வாய்ப்பு இல்லையா? சரி ஓகே கடைசியா நான் சொல்லட்டா? ஓகேடா சொல்லட்டா? ஓகே ஓகே கடைசியா சொல்றேன். உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களோட பர்த்டே நீங்க சிறப்பா கொண்டாடணும்னு உங்களுக்கு கொடுத்து விட்டது யாருண்டா மதுமிதா என்ற பிள்ளைதான். கொடுத்து விடையில கொடுத்து விடையில உங்களோட அம்மாவும் உங்களோட தங்கச்சியும் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுத்து விட சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த தருணம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அம்மாக்கு தங்கச்சிக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? முதலே சொல்லிட்டேன் அம்மா தங்கச்சி. நீங்க முதலே சொல்லிட்டேன். நாங்கள் அப்படி இல்ல, முதல்ல சொல்ல மாட்டோம், கடைசியில தான் நாங்க சொல்லுவோம். சரி ஓகே அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதான் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்றா விளங்கிறேன். குடுக்கிறேன் செஞ்சிருக்கேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்ச நேரம் பீச்சை கொஞ்சம் குறைச்சு நல்லா நான் 3 கன்ஃபார்மா இருந்தேன். நீங்க சொல்ல என்ன மதுமிதாண்டா? இல்ல இல்ல விளங்கியா? சரி சரி ஓகே சரி ஓகே. இந்த திறன் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே இதே மாதிரி தான் அவங்களும் அங்க இருந்து நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. சோ இதே மாதிரி நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு எங்க டீம் சார்பா வாழ்த்துறோம். ரொம்ப நாள் வாழ்த்துக்கள் தம்பி. ஓகே குட் பில்ஸ். ஓகே நன்றி. ஒரு போட்டோ ஒன்று எடுத்துடுவோம் நம்ம.